ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். கடலூர் மற்றும் புதுச்சேரி மக்களின் நீண்ட நாள் கனவு திட்டமான கடலூர் முதல் சென்னை கிழக்கு கடற்கரை ரயில் திட்டத்திற்கு வரும் பட்ஜெட்டிலாவது நிதி ஒதுக்கீடு செய்யப்படுமா? ரயில் வழித்தடம் எப்போது பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்ப்பில் உள்ளனர் கடலூர் வாசிகள். சென்னையின் பெருங்குடியில் இருந்து மகாபலிபுரம், புதுச்சேரி வழியாக கடலூர் வரை 178.28 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய ரயில் பாதை அமைக்கும் திட்டம் 2008-9 ஆண்டு ரயில் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. தமிழகத்தைச் சேர்ந்த அப்போதைய ரயில்வே இணையமைச்சர் வேலுவின் முயற்சியால் இத்திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது. கிழக்கு கடற்கரை சாலையைப் போல கிழக்கு கடற்கரை வழியாக ரயில் பாதை அமைப்பதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாக இருந்தது. இந்த ரயில் பாதை உருவாகும் பட்சத்தில் தமிழக தலைநகர் சென்னை, புதுச்சேரி மாநிலம் மற்றும் கடலூர் மாவட்டம் நேரடியாக இணைக்கப்படும் முக்கிய திட்டமாக அது அமையும். அந்த நேரத்தில் இந்த திட்டத்தின் மதிப்பு 523.52 கோடியாக இருந்த நிலையில் இன்று வரை இத்திட்டத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை என கூறப்படுகிறது. சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வேகமாக நகரமயமாக்கல் நடைபெறுவதால் நிலம் கையகப்படுத்துவதில் கடும் சிக்கல் ஏற்பட்டதோடு கூடுதல் செலவுகளை ஏற்க புதுச்சேரி அரசு முன் வராததால் இத்திட்டம் நடைமுறைக்கு வராமல் கிடப்பில் போடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அதே நேரம் இத்திட்டம் காலாவதியாகாமல் இருக்க ஒவ்வொரு ஆண்டும் குறைந்த அளவிலான நிதி மட்டும் பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த ரயில் திட்டம் நிறைவேற்றப்பட்டால் தென் மாவட்டங்களும் நேரடியாக கடலூர் மற்றும் புதுச்சேரியுடன் இணைக்கப்படும் என்பதால் இது மிக முக்கியமான போக்குவரத்து திட்டமாக இருக்கும் என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். கடலூருக்கு வருகிற திட்டங்களை பூரா கேன்சல் பண்ணுவது, நிதி ஒதுக்காமல் இருப்பது, சும்மா வாய் வார்த்தையாக தேர்தல் வாக்குறுதியாக சொல்வது, இதையே செய்து கொண்டிருப்பது உண்மையிலே கடலூர் மக்களை ஏமாற்றுகிற வேலை. அப்போ கடலூரை இந்த ஒரு நம்ம வளர்ச்சியடைந்த மாவட்டமாக மாற்ற வேண்டுமென்றால், வளர்ச்சியடைந்த நகரமாக மாவட்டம் வந்தால் நிச்சயமாக கடலூர் இருப்பு பாதை, கடலூர் பாண்டி இருப்பு பாதை என்பது உடனடியாக செயல்படுத்துவதற்கான நிதி இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கப்படணும். அப்படி நிதி ஒதுக்கப்பட்டால் நிச்சயமாக ஒரு பன்முக வளர்ச்சியை கடலூர் அடையும். போதிய நிதி ஒதுக்கீடு இல்லாததும் நிலம் கையகப்படுத்துவதில் ஏற்பட்ட பிரச்சினைகள் காரணமாக கடந்த 19 ஆண்டுகளாக இந்த திட்டம் முழுமை பெறாமல் உள்ளது. இதனால் மாற்று வழியாக திண்டிவனம், புதுச்சேரி, கடலூர் இடையே 77 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய ரயில் பாதை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை மத்திய ரயில்வே அமைச்சகம் ஆய்வு செய்து வருகிறது. மிக மோசமாக பல ஆக்சிடென்ட்டுகள், விபத்துகள் டூ வீலர் வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னு சொன்னால் தனியார் பஸ்களை தான் நம்பி இருக்கக்கூடிய காலமாக இருக்குது. இங்கே அரசு பஸ்கள் கூட இல்லை என்பது வருத்தமான விஷயம். எந்த அளவுக்கு தனியார் பஸ் இருக்கோ அந்த அளவுக்கு அரசு பஸ்கள் விடப்படவில்லை. 30 கிலோமீட்டருக்கு ஒரு டவுன் பஸ் விடலாம் என்ற சட்டம் கூட இந்த கடலூர் பாண்டிச்சேரிக்கு அது அமலாக்கப்படவில்லை. அதாவது மக்களுடைய சேவை என்பது புறக்கணிக்கப்பட்டு லாப நோக்கு மட்டுமே மனதில் கொண்டு செயல்படுகிறார்களோ என்ற எண்ணமெல்லாம் இந்த மக்களுக்கு இருக்கின்றது. ஆகவே இந்த 25 கிலோமீட்டர் திண்டிவனம், புதுச்சேரி, கடலூர் அந்த பாதையை உடனடியாக இந்த பட்ஜெட்டிலே அறிவிக்க வேண்டும். மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள், நம்முடைய பிரதம மந்திரி அவர்கள் மிகச் சிறப்பாக செயலாக்கினால் இந்த பகுதி மக்கள் நிச்சயம் நன்றியோடு இருப்பார் என்று கூறுகின்றேன். பல கோடி ரூபாய் செலவாகும் இந்த திட்டங்களுக்கு வரும் பட்ஜெட்டில் உரிய நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் பட்சத்தில் புதுச்சேரி மற்றும் கடலூர் மாவட்ட மக்களுக்கு இது ஒரு பெரும் வரப்பிரசாதமாக அமையும் என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.